என்ன நவராத்திரி இப்படி ஏன் கோவப்படுறீங்க? முன்னேற்றானே சொன்னேன். என்ன சொன்ன நீ வெப்பாடி வச்சுக்கிறது நாடகம் இல்லையா? நல்லது சொல்ல கூட உலகத்துல காரணம் இல்லையா? நான் என்ன ஏப்பா நான் தெரியாம வச்சிருக்கேன், நீ தெரிஞ்சு வச்சிருக்க. இப்படித்தான் வித்தியாசம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நான் சொல்றீங்கன்னா காரணம் இருக்கு. பொண்டாட்டி வரைக்கும் அப்பாட்டி வாழ்க்கைன்னு ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன் அப்படின்னா, கட்டிய கணவனை கண்கண்டா தெய்வமா மதிச்ச காலம் அந்த காலம். நீ எந்த தாய் மாதிரி எந்த புருஷனை யாரு மதிக்கிறா? மனச்சாட்சியோட சொல்லுங்க, யாராவது மதிக்கிறீங்க சொல்லுங்க. அந்த காலத்தை பாத்தீங்கன்னா புருஷன் வந்து புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க, புருஷன் பேர வாயால சொல்ல மாட்டாங்க, அப்புறம் வேற சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதுன்னு ஒரு மரியாதை. அதே மாதிரி ஒரு சவால்காரன் வந்தா வச்சுக்கல, ஏதா உங்க வீட்டுக்கார பேர் என்னத்தான் சவால்காரன் கேட்க வச்சுக்க சொல்ல மாட்டாங்க. அது நாசுக்கு அப்படி அடிச்சுடுவாங்க. எப்படி இருக்காங்க? இந்த பழனி மலை இருக்குல்ல, பழனி மலை, ஆமா, அங்க உள்ள கோயிலின் சாமி என்ன சாமி? முருகன். அதுவே வீட்டுக்கார பேரு அப்படின்னு சொன்ன காலம் அந்த காலம். இன்னைக்கு 100 பேர் பத்தியில் என்னட்டு நீ வாடா நேராச்சு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்ற காலமா இருக்கு இன்னைக்கு காலம். ஏன் சொல்றேன்? ஏன்னா நீ 4000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, பெட்டிக்கார 5000 சம்பளம் வாங்குறாரு, அவர் 5000 வாங்குறாரு, நீங்க அண்ணன் 3000 வாங்குறாரு. இந்த 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் உங்க பொண்டாட்டிகளை கொடுத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி உங்க மதிக்கிறா? மனச்சாட்சியோட சொல்லணும். அப்புறம் சோழ போய் கொடுத்து கிடக்க ஏன் சொல்லுங்க? அப்ப ஏன்னா உங்க வாயில் என்ன வாயிலுக்காகத்தே இப்படி கேட்டீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க மச்சான். ஏன்னா ஆமா, சோதனை பண்ணக்கூடிய என்னோட வேலை. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தாய்க்கு பின் தாரம் சொன்னாங்க இல்லையா? தாய்க்கு பின் தாரம் சொன்னாங்க. தாய்க்கு பின் தந்தைன்னு சொல்லிருக்காங்கள, தாய்க்கு பின் அண்ணன் தம்பி சொல்லிருக்காங்கள. ஏன் தாரம் சொன்னாங்க அப்படின்னா, தாய் செய்ய முடியாத விஷயத்தை கூட தன் கட்டின பொண்டாட்டி செய்வாளாங்க. ஆமா, அப்படி அதனால என்ன சொல்ல வரேன், பொண்டாட்டி வாழ்கன்னு சொல்லிடுவோம் மச்சான். ஆமா, ஏன்னா கஞ்சி கிடைக்காதுல்ல, பச்சை தண்ணி கூட கிடைக்காது. பொண்டாட்டி வாழ்க, ஒரு நேரம் அந்த பிள்ளை தேவைப்படுவேன். அதெல்லாம் தேவையில்லை. குடும்பம் கட்டுப்போமியா? ரெண்டும் சேர்த்து இரண்டு வண்டி கொஞ்சம் போன் குறிச்சுக்க. சரி, அந்த வண்டியில போய் ஓடிக்க. ஹோட்டல் என்ன எத்தனை நாள் வீட்டு சாப்பாடு சாப்பாடு, ஒரு நாள் ஹோட்டல். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, வீட்டு சாப்பாடுல வந்து வீட்டுல வந்து தட்டுல சாப்பிடுவோம், தட்டை கழுவி வீட்டுல வச்சிருவோம். அந்த பொருள் பத்திரமா இருக்கு. இதே ஹோட்டல்ல போனா இலையில போட்டு சாப்பாடு போடுவாங்க. அந்த இலைய வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடிச்சு குப்பை தொட்டில போட்டு வந்துருங்க. அதை தூக்கி கக்கெட்ல இடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து விளக்கமா சொல்லி அடிச்சு உனக்கு என்ன சொல்லுவாரு? ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லிடுவான். பொண்டாட்டி வாங்க, அப்பாட்டி வாங்க, வருங்கால வாழ்வர்களுக்கும் வயிற்றுக்கு குழந்தைகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாளையத்துக்கான வெளியில் வந்த கற்ற கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பொறுப்பணியாற்றி காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை இவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அப்படி ஒளியினர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உணவுக்கு சரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் இந்த நாளை அமைப்பு நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களை எல்லாம் நமது கிராமத்தையும் எங்களை எல்லாம் சேர்த்து ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி மேடை நாடகம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்கள் கலை குழுமத்தின் சார்பாக கிராமத்து மேடை பாரம்பரிய தவறான வச்சிருக்காங்க. அதே கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் எங்கள் கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இளங்குப்பி வருகிறவர்கள் வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி. நான் கலந்த வணக்கம் அதே மத்தவங்க அது
அதுக்கிட்டே பேசாம இருக்கேன். ஏன்னா சாமி ரொம்ப துடியான சாமி. ஆமா, அதனால கவனமா இருக்கணும். கொஞ்சம் அசிங்கம் ஆபாசமா பேசக்கூடாது. சரியா? நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாம் வந்தாச்சு. உண்மையிலே சத்தியமா சொல்லி வச்சேன். நம்ம எத்தனையோ ஒரு நாடகமான பேருக்கு நாடகம் பார்த்திருக்கேன், ஆடி இருக்கேன். போன பாருங்க, 4 பேர் கூட இல்ல, 4 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. 4 பேர் யாரா தெரியுமா? 2 பேர் வயசு இருக்காரு. ஒரு ஆள் வந்து யூடியூப் எடுக்கிறவரு, இன்னொரு ஆளு பஸ்ட் கிடைக்காம 5 மணிக்கு முதல் போஸ்ட் சொல்லி அது போறதுக்காக உட்கார்ந்தே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா தாய்மார்கள்லாம் சிரிச்சவங்க சீதேவியோட அப்படி ஆத்தா மதுரை மீனாட்சி அம்மன் போல அப்படி காட்சி கொடுத்துட்டு இருக்கியாத்தா. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு போதும். விடிய வரை இருந்து யாரும் வீட்டு வீட்டுக்கு போக கூடாது, போக மாட்டாங்க, தூங்கவும் கூடாது. அதே மாதிரி அவங்க மட்டும் அப்படி கூட்டமா சந்தோஷம் உட்காந்துருக்காங்களா? அதை கேட்டு பங்காளி வந்தாலும் எப்படி சந்தோஷம் உட்காந்துருக்காங்க பாருங்க. பூரா இளவட்ட வயசு கிடைச்சு 5 கொஞ்சம் காணா வீட்டு உட்காந்துருக்காங்களா? இப்ப ஓரமாட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் பொம்பளை நெருங்கி கிட்ட வர 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 முன்னாடி அங்க இருந்து இஞ்சி எட்டி எங்கே வந்துருவாங்க. அவன் நெருங்கி வந்துருவாங்க. டவர் அப்பட்டே கொஞ்சம் கொஞ்சமா டவர் கிட்ட கிடைக்கும். ஆமா, இருந்தாலும் மாப்பிள மச்சான் நம்ம எத்தனையோ ஒரு நாடகமால போயிருக்கான், நாடகம் ஆடி இருக்கான். ஆனா உண்மையிலே சொல்றேன், மாபெரும் கிராமம் அப்படின்னா உண்மையிலே நாடகம் மதிக்கக்கூடிய கிராமம் எது அப்படின்னா நம்ம நமச்சிவாயபுரம். அப்பேற்பட்ட கிராமத்துக்கு உண்மையிலே வந்திருக்கோம் அப்படின்னா உண்மையிலே நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம், பெரும் புண்ணிய. உண்மையிலே வீர விளைஞ்ச மண்ணு இந்த மண்ணு. ஏன்னா இந்திய தேசத்திற்காக தான் உயிரை நீண்டாலும் இந்த நாட்டு மக்களும் சந்தோஷமா உயிரோட வாழணும் கொண்டிருக்காங்க. தன் உயிரை வீட்ட வீரபாண்டை கட்டபொம்மன் மாநிலத்தில் இருந்த பகுதி நம்ம பகுதி. அந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடத்துல காலை வைக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சிங்க. ஏன்னா அப்பேற்பட்ட இடம் இல்லையா? இருந்தாலும் வீர தமிழச்சிகள் சில பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவர்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமாவும் இருக்கு. அப்படி ஆனந்த பட நேரத்துல இவங்கிட்ட புற ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். என்னப்பா அப்படி கேள்வி கேட்க போறேன்? உண்மையிலேயே நான் கேள்வி கேட்க போறேன். நான் கேட்கிற கேள்விக்கு எந்தெந்த தாய்மார்கள்லாம் கரெக்டா பதில் சொல்றாங்களோ, அதே மாதிரி பங்காளிகளுக்கான யார் கரெக்டா பதில் சொல்றாங்களோ இவங்களுக்கு பூரா தலைக்கு 200 ரூபாய் நம்ம அமைப்பாளர் அண்ணன் பாக்கியநாதன் நம்ம நாட்டாமை தரம் சொல்லியிருக்காங்க. நான் வாங்குறது 550 சம்பளத்தை கொடுத்து நான் இங்கே வருது. ஆமா, சித்தி பெரியம்மா சின்னம்மா எல்லாம் சரியா பேரு. அதனால எங்க தாய்மாரை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கேட்டவங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம எத்தனையோ ஊர் போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பொம்பளையும் பதில் சொன்னது கிடையாது. ஆனா சொல்ல நம்பிக்கை எனக்கு. நீ அப்படித்தான் என்னதான் கேட்க போற கேள்வியா? அப்படி சொல்ல வச்சா இப்ப முதல் கேள்வி தாய்மார்களுக்கு, இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச புருஷ மாதிரி அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷ வேறு தாய்மாரோட கைது பார்த்தா எத்தனை மம்பளம் ஒரு கையுமே காணாம மாப்பிள யோ ஓட்டூரம் சென்னை இங்க பாரியா, நீ 7 ஜென்மத்துக்கு தான் கேட்கலையா? சரி, இந்த ஒரு அடுத்த ஜென்மத்துக்கு மட்டும் கேளியா? மச்சா அந்த மைக்ல சரியா கேட்கல, இப்ப இந்த மைக்ல கேட்கறீங்க பாருங்க. இப்ப சரியா பதில் சொல்லிடுவாங்க. அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு கவனிக்காம இருப்பாங்க. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச புரிஞ்ச மாதிரி 7 வேணாம் சிரமம். அடுத்த ஜென்மம் மட்டும் 7 ஜென்மம் ரொம்ப சிரமம். மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு அதே புரிஞ்ச வேறு தாய்மாரோட கை கட்டா இல்லப்பா. 2 பேர் இருக்கீங்க ஆத்தா கையில போய் எல்லாத்தையும் இருக்காங்களா? ஆத்தாடி. ஆனா அந்த 2 பேரும் ஒரு பெரியம்மாவும் ஒரு அக்கா இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்கத்துல அண்ணன் நாள மாட்டிருக்காங்களா? ஆனா இருந்தாலும் ஏன் 2 பேர் கை தூக்குறாங்க யாருக்கா தெரியுமா? என்ன எனக்கு மட்டும் என்ன தெரியும்? எப்படி தெரியும்? எப்படி சொல்றீங்க? இந்த ஜென்மத்துல இவங்களுக்கு கிடைச்ச அடிமை மாதிரி எலிசாப்பை மாதிரி இந்த ஜென்மம் யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனால இவங்க தூக்கி இருக்காங்க. 2வது ஓட்டு 2 ஓட்டு அங்கே விழுந்துச்சு. என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்முடைய பங்காளி வர்க்கம், ஆம்பளை வர்க்கம். இப்ப எத்தனை ஓட்டு விழுகிறது மட்டும் பாரியா? இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 18 ஜென்மத்துக்கு அதே பொண்டாட்டி 7 ஆம்பளை கை தூக்கு அப்படி தூக்கு. எத்தனை பேரு வெள்ளத்துல அவன் கல்யாணம் முடிச்சா எனக்கு தெரியாம என்ன கல்யாணம் முடிஞ்சவங்க தானே நான் தூக்க சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அவன் எவ்வளவு பாசமா இருக்க பாருங்க. நாளைக்கு கட்டிக்கு போற பொண்டாட்டியே இந்த 18 ஜென்மத்துக்கு வேணும் நான் கை தூக்குறியா? இவன் கை தட்டலாம் அந்த பயிலுக்கு நீங்கள் பாராட்டலாம். அட்வான்ஸ் என் தம்பி காதல் பண்றியா? இல்லை தெரியும், முகரை பார்த்தா அப்படிதான் தெரியுது.
5 வருஷமா பண்றியா? அப்ப இந்தியார இல்லையா பணத்துக்கு தேட்டருலாம் சொல்ல நோட்டு பேனா புக்கா வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்ல வரு. உன் குட்டியை அங்கேயே ஓடிட்டு இருக்கு. ஆனா இவங்க 5 பேர் தூக்குனாங்களே சித்தப்பாமார்கள் எல்லாரும் ஒரு கையில தூக்குனாங்க. நான் 2 கை தூக்க தெரியுமா? ஏன் தெரியுமா? உண்மையிலே சத்தியமா சொல்றேன், உண்மையிலேயே இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 18 ஜென்மம் இல்லையா மக்களா மச்சான்? 28 ஜென்மம் எடுத்தால அதே பொண்டாட்டி தான் வேணும்னு நான் கேட்பியா? ஆமா அதே பொண்டாட்டி எனக்கு வேணும். என் பாசக்காரியா என் பொண்டாட்டி? ஆமா ஆமா அப்படி வளர்த்துக்காரி 2 பேரு. ஆமா அப்படி மாசக்காரி. ஆமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க மச்சான். இப்ப நம்ம விருதுநகர் நம்ம அறுப்பாடு போது நாடகம் வந்திருக்கான். மிஞ்சி போனா நான் வீட்டுக்கு புல்வாக்கரைக்கு போறதுக்கு ஒரு 9 மணி 10 மணிக்கு போயிருவேன். போயிடலாம். இதே ராமேஸ்வரம் கடல் தாண்டி வீட்டு வேளாங்கண்ணி ஒரு நாடகம் போயிட்டு வர வச்சுக்கல 2 மணி 3 மணி புல்வாக்கரை வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனா அப்படி வீட்டுக்கு நான் 3 மணிக்கு வந்தாலும் என் பொட்டாட்டி எனக்காக பட்னியா கிடப்பா சாப்பிட மாட்டாயா? அப்படி வளர்த்தோம் தங்கச்சி. நீங்க மைக்க புடுங்குன ஓமுண்ட ஓமுக்கு நல்ல மைக்க புடுங்குன எங்கிட்ட மைட்ட என்னட்டு கிழிச்சீங்க. உன்னை தானே இது வரைக்கும் கேட்டு சிக்கி இருக்க. 3 மணி இல்லையா 5 மணி ஆனால் நான் வீட்டுக்கு வந்து உழவத்து ஜோடாக்கிறதா திரும்ப நல்லா படுத்தாக நல்லா வளர்த்தையா. ஆனா ஒரு விஷயம் நீங்க பொண்ணு கேட்டு வரும்போது பொண்ணை கொடுத்தா போதும். அதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எல்லார் வீட்லயும் பொண்ணு கேட்க போகும்போது பொண்ணு வாங்க வரும்போது என்ன சொல்லுவாங்க? பெரிய மனுஷங்க கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? இந்த புது பொண்ணுட்ட கல்யாணம் பொண்ணுட்ட கேட்பாங்க. ஏதா நல்ல குணமுறையா இருக்கணுமா, நல்ல பந்தவாசமா இருக்கணுமா, வீட்டோட நல்லா பார்க்கணுமா, சுத்தபத்தமா வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இதே இங்க வீட்டுக்கு பொண்ணு வாங்கும் போது ஏன் 2 கேள்வி திருப்பி கேட்டாங்க. நான் அப்பயே சந்தேகப்பட்டிருக்கிறேன். நான் விட்டு தொலைஞ்சிட்டு. ஏன் தெரியுமா? முதல் கேள்வி கேட்டாங்க, அதான் மாப்பிள்ள அல்ல சாப்பாடு ஆக்குவாரா சோறு தண்ணி ஆக்குவாரான்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் பொண்டாட்டி உடம்பு சரியான வேலை எடுத்துட்டா நம்ம தானே காந்தி ஆத்துவேன் அப்படின்னு சொல்லி நானும் என்னைக்கே ஒரு நாள் நல்லபடியா ஆப்பேன்னு சொல்லிவிட்டேன். 2வது கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கே நான் மருந்த குடிச்சிருக்கேன், விட்டது தப்புடா. 2வது என்ன கேட்டாங்க தெரியுமா? ஐயா மாப்பிள்ள நல்லா தொழில் வைப்பாரான்னு கேட்டாங்க. நானும் தோச்சுன்னு சொன்னேன். அதோட தலையில கட்டினவங்க இது வரைக்கும் நான் போக மாட்டேங்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நாடகம் எப்படி சிரித்துக்கணும் இதே மாதிரி சிரித்து கொண்டிருந்து இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படி வேறு சொல்றோம் அப்படி நல்ல ஊருக்கு நல்ல ஊரு இது. நடிக்க வந்த நடிகர்களுக்கு நல்லுதலி செய்ய ஊரு நல்லா இருக்கணும் இந்த ஊரு செழிக்கணும். நடிக்க வந்த எங்களை உங்க மனதா